அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல ரோட் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து இந்த ரோட் இன்ஸ்பெக்டர பத்தி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த வழக்கு ஹியரிங்க்கு வருதுன்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு கேஸ் நம்பர் 34 ஹியரிங்க்கு உள்ள வருது. இது நாளைக்கு ரீச் ஆகுமா? ஆகலையா? இல்ல ஆர்கியுமென்ட் பண்றாங்களா? இல்ல நாளைக்கு ஃபைனலா தீர்ப்பு வருதா? இல்ல மேற்கொண்டு இது தள்ளி போகுதா? அப்படின்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த வழக்கு இன்னைக்கு ரீச் ஆகல. இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் இது தள்ளி போகுது. என்னைக்கு அப்படின்னா, வரக்கூடிய 29/1 அன்னைக்கு இந்த வழக்கு என்ன பண்றாங்க? தள்ளி வச்சுடுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வழக்கு ரீச் ஆகாதனால இந்த வழக்கினுடைய வாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா அன்னைக்கும் இந்த வழக்கு வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க அப்டேட் பண்றது என்ன அப்படின்னா, இந்த வழக்கு இன்னைக்கு ஹியரிங் வரல அவ்வளோதான். நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன வருது அப்படின்னு. ஒவ்வொரு அ 29லாவது இந்த வழக்கு உள்ள ரீச் ஆயி, ஒரு ப்ராப்பரான ஆர்கியுமென்ட் நடந்து, ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா, இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இதாயிரும். அதுக்குள்ள இந்த வழக்கு ஃபைனல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கோரிக்கை. அது என்ன ஆகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய அப்டேட்டு. எல்லாரும் எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு. வழக்கு இன்னைக்கு ரீச் ஆகல. அதுதான் ப்ராப்பர் அப்டேட்டு. அடுத்த டேட் எப்ப வரும் வரும் அப்படின்னு நெட்ல அவங்களுடைய அப்டேட்ட பார்த்து வந்தோனே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 29/1/25 அன்னைக்கு பார்ப்போம். எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ.